ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். எவ்வளவு வெயில் அடிச்சாலும் வருகின்ற தேர்தலிலே எதிரியை வீழ்த்துவதுதான் எங்களுடைய லட்சியம். வெயில்களுக்கு பற்றி கவலை இல்ல, எதிரியை வீழ்த்துதான் எங்களுடைய முதல் சபதம். அவ்வளவு வெயிலை பொறுக்க முடியாம இங்கே வந்து குழுமி இருக்கின்ற அத்தனை வாக்கா பெருமக்களுடைய பாதம் தொட்டு வணங்குகின்றேன். இன்றைக்கு நம்முடைய நாமக்கல் மாவட்டம்னா அதிமுக கோட்டை. நம்முடைய சட்டமன்ற தொகுதியில அதிமுக பாரதிய ஜனதா இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சிருக்கிறோம். நம்முடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி, நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூட கூட்டணி. அப்படி அமைக்கப்பட்ட கூட்டணியுடைய கழக வெற்றி வேட்பாளராக ஏற்கனவே 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மக்களுக்கு பணியாற்றி, அமைச்சராக இருந்து பணியாற்றி, மாவட்டம் முழுவதும் இந்த மாவட்ட வளர்ச்சிக்காக பாடுபட்ட குமராபாளையம் சட்டமன்ற தொகுதியில திரு பி. தங்கமணி அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதே போல பரமத்தி வேலூர் தொகுதி ஏற்கனவே MLA இருக்கிறவர், மக்களிடத்தில் நன்கு அறிவுள்ளவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய நற்பண்பு கொண்ட அருமை வேட்பாளர் திரு எஸ். சேகர் அவர்களை நிறுத்தப்பட்டார். சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி மலைவாழ் மக்கள் நிறைந்த பகுதி. அதில் ஏற்கனவே MLA இருந்து பணியாற்றியவர், மக்களிடத்திலே நன்கு பழகக்கூடியவர். மலைவாழ் மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தினுடைய அவருடைய குரலை சட்டமன்றத்தில் ஒலிப்பதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று தலைமை கழகத்தின் மூலமாக திரு சி. சந்திரசேகர் அவர்களை சேந்தமங்கலம் தொகுதியில் நிறுத்தப்பட்டார். அதேவேளை நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில அறிவிச்சவர் ஸ்ரீதேவி PS மோகன் அவர்கள் மக்களிடத்திலே நல்ல பண்புள்ளவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய நல்ல குணப்படைத்தவர். அவருக்கு மீண்டும் இப்பொழுது ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. ஏற்கனவே வாய்ப்பை கேட்டார், அப்பொழுது கிடைக்கப்பெறவில்லை. இப்பொழுது வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மக்களுக்கு சேவை செய்ய அவருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில திரு ஸ்ரீதேவி PS மோகன் அவர்கள். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி ஆக அவர் வடக்கு ஒன்றிய செயலாளர் இருந்தவர். ஏற்கனவே நான் MP இருந்த போதெல்லாம் நண்பு அறிமுகமானவர், ஒரு உழைப்பாளி. திருச்செங்கோடு என்று சொன்னால் இதுக்கு வரலாறு இருக்குது. அப்படி வரலாற்று மிக்க இந்த தொகுதியில தலைமை கழகத்துல திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு திரு ஆர். சந்திரசேகர் அவர்களை நிறுத்தப்படும். ஆக குமராபாளையம் சட்டமன்ற தொகுதி, பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி, சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி, நாமக்கல் சட்டமன்ற தொகுதி, திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி திரு பி. தங்கமணி அவர்கள், திரு எஸ். சேகர் அவர்கள், திரு சந்திரசேகர் அவர்கள், திரு ஸ்ரீதேவி PS மோகன் அவர்கள், திரு ஆர். சந்திரசேகர் இவர்கள் இரட்டை சின்னத்திலே வாக்களிக்கும். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த சின்னம், அம்மாவின் சின்னம், உங்கள் சின்னம், மக்கள் சின்னம், தொழிலாளர் சின்னம், விவசாயி சின்னம், ஏழை சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பி இரட்டை இலக்கு. அதே போல நம் கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியிலே டாக்டர் S. பிரேம்குமார் அவர்கள் நிறுத்தப்பட்டார். அவர் டாக்டர், மக்களிடத்திலே எளிமையாக பழகக்கூடியவர், நல்ல பண்புள்ளவர். உங்களுக்கு இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெறுவதற்கு சட்டமன்றத்திலே குரல் கொடுக்க அவருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று உங்கள் முன் இருகர கோபி வேண்டி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அவருக்கு நல்லா சவுண்டா சொல்லுங்க. அவருக்கு ஆக அதிமுக வேட்பாளருக்கு, பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு ஆக இரட்டை சின்னத்திற்கு வாக்களிக்கவும், அதே போல தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு அனைவரையும் வேண்டுகிறேன். இன்றைய தினம் கொஞ்சம்
பாருங்க, நம்முடைய மாவட்டம் வலிமையான மாவட்டம். எனக்கு அடையாளம் கொடுத்த மாவட்டம், எம்பி என்று அடையாளம் கொடுத்த மாவட்டம் அது திருச்செங்கோடு நாடாளுமன்ற உறுப்பினர். நான் எனக்கு பின்னால இந்த நாடாளுமன்ற தொகுதி நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியா மாறி போச்சு. ஆக எனக்கு அடையாளம் கொடுத்த மக்கள் இந்த திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்ட மக்கள். உங்களுக்கு நாங்கள் எப்போ நாங்கள் விசுவாசமாக இருப்போம். அதனாலதான் தமிழ்நாட்டில் பல மாவட்டம், இப்ப 38 மாவட்டம் இருக்குது. இந்த 38 மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்களா, அண்ணா திமுக ஆட்சியில் அம்மா இருக்கும்போது சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அதிகமான திட்டங்களை பெற்ற ஒரே மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். அது என்னென்ன திட்டம்னு பின்னாடி சொல்றேன். வேற எந்த மாவட்டத்திலையும் இவ்வளவு திட்டங்கள் பெற்றது கிடையாது. அவ்வளவு திட்டம் இந்த மாவட்ட மக்கள் பெற்றிருக்காங்க. 6 சட்டமன்ற தொகுதியிலும் தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு திமுகவில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. உண்மைதானே? எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை நடக்குதில்ல. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை மூலா முடக்கு வீதி சந்து பொந்து எல்லாம் இன்றைக்கு போதை விற்பனை. கஞ்சா விற்குது, விற்கிறாங்கல்ல, போதை பொருள் கஞ்சா விற்பனை அமோகம் நடக்குதுல்ல. அதை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னு சொன்னா திமுக கட்சிக்காரர்கள் அந்த கஞ்சா விற்கின்ற அவர்களுக்கு துணை நிற்கின்ற காரணத்தினால காவல்துறையால் முழுமையான நடவடிக்கை எடுக்க முடியாத காரணத்தினால இந்த கஞ்சா விற்பனையை தடுக்க முடியல. இதனால இந்த பகுதி கல்வி கூட நிறைந்த பகுதி, கல்வி மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். எங்க இருக்கின்ற மாணவர்கள் இளைஞர்கள் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகி அழியக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஒரு மோசமான நிலை இப்போ தமிழகத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி பல்வேறு குற்றச் செயலில் ஈடுபடுறாங்க. அவர் கஞ்சா போதை தலைக்கு மேல ஏறிட்டா என்ன செய்கிறார் என்று அவருக்கே தெரியாது. அப்படிப்பட்ட போதை பொருள் கஞ்சா. அப்படி அந்த போதை பொருள் பயன்படுத்திக்கிட்டு கஞ்சாவுக்கு அடிமையாகின்றவர்கள் குற்ற செயல், கொலை செய்யறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, வழிப்பறியில் ஈடுபடுறாங்க, பாலியல் சீண்டல் மிக மோசமானது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 24,000 பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு ஈடுபடுத்திருக்காங்க. இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 18,000 சிறுமிகள் இந்த பாலியல் சீண்டலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. நீதிமன்றத்தின் மூலமாக 6,999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு. சமூகத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். 84 கோடி அந்த சிறுமி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுத்தாங்க. நிவாரணம் கொடுத்தா சரியா போயிருமா? நம்ம வீட்டுல நம்முடைய குழந்தையா இருந்தா ஏத்துக்குவோமா? நினைச்சு பாருங்க. பிஞ்சு குழந்தை. இன்றைக்கு போக்சோ சட்டம் 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 18,000 போக்சோ வழக்கு இருக்குது. அதுல 6,999 இருக்குதா? 84 கோடி கொடுத்திருக்கிறாங்க. 18,000 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அரசாங்கம் தேவையா? இன்னைக்கு 18,000 சிறுமியுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? அந்த பெற்றோர்கள் எப்படி மனசு துடிக்கும்? பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் தான் அந்த வழி தெரியும். இந்த முதலமைச்சருக்கு தெரியாது. முதலமைச்சர் சொல்றாரு அப்பா அப்பா என்றால் என்னுடைய செவி மகிழ்ச்சியா இருக்கு சொல்றாரு. திரு ஸ்டாலின் அவர்களே, அப்பா அப்பா என்று பாலில் சீண்டல் போது கதறிட்ட பொழுது அந்த சத்தம் இந்த அப்பாவுக்கு கேட்கவில்லையா? 18,000 குழந்தைகள் கதறி கொண்டிருக்கின்றன. இந்த அப்பாவுக்கு காது கேட்காதா? ஆக சிந்திக்க பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு தாய்மார்களும் சிந்திக்க வேண்டும். நாம் பெற்றெடுத்த குழந்தை பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்போதான் இந்த நாடு வளம் பெறும். இன்றைக்கு இந்த ஆட்சியில சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஏன் பாட்டியம்மா கூட பாதுகாப்பு இல்ல.
இனிமே பாட்டியம்மா கூட தனியா விட்டுட்டு போக முடியல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான கேவலமான ஆட்சி தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்குது. உண்மைதானே? 80 வயசு 84 வயசு எவ்வளவு, அதெல்லாம் தெய்வத்துக்கு சமம். அத கூட இந்த கொடுமைக்காரர்கள், கொடு நெஞ்சம் படைத்தவர்கள், போதை ஆசாமிகள் செய்கின்ற தவறு தமிழ்நாடு தலை குனிந்து போய்விட்டது. எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் சொல்கிறார் தமிழ்நாடு தலை நிமிர்ந்திருக்கு சொல்றாரு. உண்மையா? தலை நிமிர்ல, தலை தொங்கி போச்சு. இந்த செயலால், இந்த பாலியல் சீண்டலால் சிறுமிகள், பெண்கள், மூதாட்டிகள் பாதிக்கப்பட்டதால் திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தலை நிமிர்ந்து நிக்கல, தமிழ்நாட்டில் தொங்கி போய் நிக்குது. உண்மைதானே? ஏன்னா நாளைக்கே என்ன எதிர்த்து பேசுவார். எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரம் பேசணும்னு சொல்லுவார். நான் பத்திரிகையில வந்த செய்தி, ஊடகத்தில் வந்த செய்தி, இதை ஆதாரமா கொண்டுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். அங்கங்க நடக்கிற நிகழ்வுகள். 2 வயசு குழந்தை கிருஷ்ணகிரியில துடிதுடிக்க பாலியல் சீண்டல், அதனால அந்த கொலை, அந்த குழந்தை இறந்து விட்டது. இதை சொல்லலாம் இல்ல? சொல்லலாம் இல்லைங்க? இதை சொன்னா ஸ்டாலினுக்கு கோபம் வருது. அப்புறம் எல்லாத்தோட இந்த தொகுதியில கஞ்சா, போதை மாத்திரை, கள்ளச்சாராய் நல்லா விக்குது. திருச்செங்கோடு அருகே தேவனாங்குறிச்சியில திமுக நிர்வாகி போலி மதுபான கடை வச்சு ஆளை வச்சிருந்தாருல. திருச்செங்கோடு அருகே தேவனாங்குறிச்சியில திமுக நிர்வாகி போலி மதுபான தொழிற்சாலை நடத்தினாரா இல்லையா? ஆக இப்படி செயல்பாட்டின் காரணமாகத்தான் திரு ஸ்டாலின் தலை தொங்கி போச்சு. அவன் திமுக கட்சிக்காரனே இன்றைக்கு இந்த போலி மதுபான ஆலையை நடத்துறானா, அந்தந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி நடத்துறான். இங்க இருக்கிற பொறுப்பாளர் சின்ன சின்ன நடத்துறான். இன்னும் பெரிய பொறுப்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், 10 ரூபா நம்பர், அவர் பெருசா நடத்துறார். சொல்லுவான் கிராமத்துல விரலுக்கு தகுந்த அது மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி கொள்ளை அடிக்க ஆரம்பிச்சுட்டான். ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் காய்ச்சறான், ஒரு பக்கம் மதுபான தொழிற்சாலை நடத்துறான், ஒரு பக்கம் அரசாங்கத்தில் இருக்கிற டாஸ்மாகவே அடிக்கிறான். எப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? நம்ம நாமக்கல் மாவட்டம் நம்முடைய குமராபாளையம் பகுதியில் 7 வயசு சிறுமி வீதியில விளையாடிட்டு இருக்குது. அங்க இருக்கிற ஒரு காம கொடூரன் அந்த சிறுமிக்கு மிட்டாய் கொடுத்து அழைச்சிக்கிட்டு போய் பாலியல் சீண்டல் உட்படுத்திருக்கிறார். இங்க இருக்கிற அருமை தங்கமணி அவர்கள் மருத்துவமனையில போய் விசாரிச்சுட்டு வந்திருக்கார். ஏதாவது பயம் இருக்க வேணும்ல, காவல்துறை கண்டா பயம் இருக்க வேணும்ல, ஒரு ஆட்சியாளர் தவறு செய்தன்னு சொன்னால் பயம் இருக்க வேணுமா வேண்டாமா? குற்றச்செயல் ஈடுபடுவதற்கு அந்த பயமே இல்லை. ஏன்னா பெரும்பாலும் திமுக இதுக்கு துணை நிற்கிறான். அதனால பயப்படாத. எந்த குற்றத்தையும் சர்வசாதாரணமா செய்யறாங்க, கொலை செய்யறாங்க, அதை பத்தி கவலையே இல்லை. தினந்தோறும் பத்திரிகை ஊடகம் கொலை செய்தா வருது. முதல்லாம் பத்திரிகை ஊடகத்திலையும் பாத்தீங்களா, தங்கம் என்ன விலை நிலவரம் வரும், வெள்ளி நிலவரம் என்னன்னு வரும். இப்ப கொலை நிலவரம் என்ன, பாலியல் நிலவரம் என்ன, போதைப் பொருளுடைய நிலவரம் என்ன? இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அதோட இன்னும் பாத்தீங்களா, இன்னொரு கேவலமான, அதாவது இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றார் தமிழகத்துல வறுமை என்ற நிலையே இல்லை. தண்ணி கொடுத்து வறுமை என்ற இல்லையா? உண்மையா? அப்படி வறுமை இல்லை என்றால் எதுக்கு கிட்னியை வந்து விற்கிறாங்க? வறுமை இல்லை என்றால் எதற்கு கிட்னி விற்கிறாங்க? வறுமை கொடுமை. வறுமை என்பது கொடுமை.
கொடுமையிலும் கொடுமை வறுமை என்பது. ஆக அப்படிப்பட்ட வறுமையை பயன்படுத்தி இங்க இருக்கின்ற ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ ஒரு மருத்துவமனை நடத்துறாரு. பணத்தாசை காட்டி அவரை அழைத்து போய் முறைகேடா கிட்னிய அபகரிச்சிட்டாங்க. இது இந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு திமுக அரசாங்கமே அதை சோதனை செய்ய ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு இருக்கின்ற அதிகாரிகள் அந்த எம்எல்ஏ மருத்துவமனைக்கு போய் சோதனை நடத்தி கிட்னி முறைகேடு நடைபெற்றது உண்மை அறிக்கை தாக்கல் பண்ணிவிட்டது. நடவடிக்கை எடுக்கணும்ல. ஆனா இந்த கிட்னி இத மக்களிடத்துல பிரச்சாரம் பண்ணி கொண்டு போறாங்களா புரோக்கர், அவர்களை கைது பண்ணி உள்ள அடைச்சிருக்கிறாங்க. தவறு செஞ்சது யாரு? அங்க இருக்கிற மருத்துவமனை தானே. அவரு தானே இந்த கிட்னிய கட் பண்ணி எடுக்கிறாங்க. முறைகேடு எடுத்தது அவர்கள் தானே. அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை. யார் இந்த கிட்னி கொடுக்கின்றவர்களை கமிஷனுக்காக புரோக்கர் அழைச்சிட்டு போய் மருத்துவமனைக்கு விடுறாங்க பாரு, அவர்களை கைது பண்ணி அப்படியே கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய எம்எல்ஏ, உங்களுடைய ஆட்சி, நீங்களே சோதனை பண்ணீங்க, முறைகேடு இருப்பதா கண்டுபிடிக்கப்பட்டீங்க. ஆனா சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவமனை நிர்வாகத்து மீது நடவடிக்கை எடுக்கல. அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே சட்டப்படி விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்க. நம்முடைய பொதுமக்களுக்கோ நம்முடைய கட்சி நிர்வாகி தொண்டர்களுக்கெல்லாம் சொல்லிடுறேன், உற்றார் ஒருவர் நண்பர் எல்லாம் சொல்லுங்க. நீ ஏதாவது திமுக கட்சிக்காரன் நடத்துற மருத்துவமனையில போய் ஆபரேஷன் பண்ணி இருந்தா போய் ஸ்கேன் பண்ணி பாத்துங்க, உள்ள உறுப்பு இருக்குதா இல்லையான்னு பாத்துங்க. நான் விளையாட்டா சொல்ல, குமராபாளையத்துல இதே மாதிரி ஒரு பெண்மணிக்கு பணத்தாசு காட்டி கிட்னி எடுக்க கூடி அழைச்சிக்கிட்டு போய் பிறகு கல்லீரல் எடுத்துட்டாங்க. கல்லீரல அந்த அம்மா நோய்வாய்ப்பட்டு வழி விட்டுருங்க போட்டும். நல்லா சிந்திச்சு பாருங்க. அந்த பெண்மணி போய் வறுமையின் காரணமா கிட்னி கொடுக்கறாங்க. ஆனா கிட்னிக்கு பதிலா கல்லீரல் எடுத்துட்டாங்க. அந்த பெண்மணிக்கு உடல்நிலை சரியாம மருத்துவமனையில போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியுது கிட்னிக்கு பதிலா கல்லீரல காணோம். எவ்வளவு கொடுமை! இப்படிப்பட்ட ஆட்சி வேணுமா? விளையாட்டா நினைக்காதீங்க. இந்த ஆட்சியால் நடுக்கின்ற இந்த ஆட்சி கொடுமையான ஆட்சி. இன்றைக்கு மக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக மக்களை வஞ்சிக்கின்ற அரசு. இன்றைக்கு வறுமை என்ற ஒரு கொடுமையை பயன்படுத்தி இன்றைக்கு மக்களுடைய உறுப்புகளை திருடுகின்ற அரசாங்கம் தேவையா? அது மட்டுமல்ல, அந்த எம்எல்ஏ சொல்றாரு, அங்கெல்லாம் பேட்டி கேட்கிறாங்க, இப்படி கிட்னி முறைகேடு நடைபெற்றதா பத்திரிகையில வந்த செய்தி, இதுக்கு பதில் என்னன்னு அந்த எம்எல்ஏ அவர்களை கேட்கின்ற பொழுது, திமுக எம்எல்ஏ கேட்கின்ற பொழுது அவர் சொல்றார், இந்த ஊர்ல இருக்கிற கிட்னி எல்லாம் கழட்டினா தான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடியுங்கிறார். என்ன, அந்த காரு 12 கோடியாம். அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு கிட்னி கழட்ட வேணுமா? இப்படிப்பட்ட கட்சி நாட்டை ஆளலாமா? எவ்வளவு கொடுமை, எவ்வளவு பண திரும்பு, எவ்வளவு வாய்க்கொழுப்பு! சிந்திச்சு பாருங்க. மனிதனா பிறந்தா ஆசை வேணும். ஆனா இப்படி பேராசை பிடித்து இன்றைக்கு பேய் மாதிரி அடையக்கூடாது. இப்படி மக்களை துன்புறுத்தி அவர்களை மனிதராக பார்க்காமல் ஒரு தரம் தாழ்ந்து இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுவதற்கு தகுந்த தண்டனை இந்த தேர்தலில் வழங்குவீங்களா? அதே போல இன்றைக்கு இந்த பகுதி வேளாண்மை சிறந்த பகுதி. லாரி தொழில், ரிக் தொழில், விசத்தறி தொழில், கைத்தறி தொழில், அப்புறம் ஸ்பின்னிங் மில் எல்லாமே பணியாற்றிட்டு இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட தொழில் இந்த ஆட்சியில முடங்கி போச்சு. இந்த தொழில் ஈடுபட்டுக்கிறீங்களா? இன்றைக்கு வேற வழி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. விசைத்தறி தொழில் இன்றைக்கு அந்த தொழில் நலிவடைந்து அந்த விசைத்தறிகள்லாம் எடைக்கு போடுகின்ற அவல நிலையில இந்த ஆட்சி வந்துட்டது. வந்தது இல்ல?
அதனாலதானே இந்த கிட்னி முறைகேடு நடக்குது. இப்படி வறுமையினால மக்கள் துன்பப்பட்டு இருக்கிறாங்க. கைத்தறி அதே நிலைதான், அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடனே கைத்தறி சிறக்கும், விசத்தறி சிறந்து விளங்கும். இன்னைக்கு கைத்தறிக்கு வழங்கப்படுகின்ற 300 யூனிட் விலை இல்லாம கொடுக்கிறோம். அதை 450 யூனிட்டாக விலை இல்லாம கொடுக்கும். விசத்தறிக்கு இப்பொழுது 1000 யூனிட் விலை இல்லாம கொடுக்கிறோம். அண்ணா திமுக ஆட்சி அமைந்தன 1400 யூனிட் விலை இல்லாம கொடுப்போம். நம்முடைய நெசவாளருக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் பொழுது நம்முடைய நெசவால் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த துணிகள் எல்லாம் தேங்கி கிடந்தன. அதனால நம்முடைய நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டு என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். இதற்கு மானியம் கொடுத்து இந்த தேங்கிய துணிகள் விற்பனை செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை ஏற்று அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது 350 கோடி இந்த கைத்தறி துணிகள் விற்பனை செய்வதற்கு மானியமாக கொடுத்தது அண்ணா திமுக. அதே போல 65 வயதை நிரம்பிய நம்முடைய நெசவாளர் பெருமக்களுக்கு 1000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைப்பது. இனி அண்ணா திமுக ஆட்சியில் 2500 ரூபாய் ஓய்வூதியம் மாதந்தோறும் கிடைக்கும். அதே போல இன்றைக்கு கல்லூரிகள் நிறைய திறந்திருக்கிறோம், பள்ளிகள் நிறைய திறந்தோம். பள்ளியை திறந்தது அண்ணா திமுக, பள்ளியை மூடியது திமுக. 200 பள்ளி மூடிட்டாங்க. 200 அரசு பள்ளியை மூடி அரசாங்கம். அண்ணா திமுக அதிகமான பள்ளிகளை திறந்து இன்றைக்கு கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்த்தணும். கிராமத்திலிருந்து நகர வரை நம்முடைய குழந்தைகள் சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும். அதற்காக கல்வியை கூடத்தை திறந்தா திமுக அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, சட்டமன்றத்தில் நீங்க இஷ்டத்துக்கு பள்ளிக்கூடத்தை திறந்துட்டீங்க, எங்களால நடத்த முடியல, அதனால 200 பள்ளி மூடிட்டுன்னு சொல்றாங்க. ஏங்க, எதுக்கு அரசாங்கம் பள்ளியை திறந்து நல்ல கல்வி கொடுக்க வேணும். ஆனா இந்த அரசாங்கத்துல திறந்த பள்ளியை மூடிக்கிட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஆசிரியர்களும் கிடையாது. எங்க இருக்குது ஆசிரியர்? பள்ளியை மூடிட்டானே. இப்படி ஆசிரியரும் கிடையாது, அது உதவியாளரும் கிடையாது, பள்ளிக்கூடத்தையும் மூடிட்டு இருக்கிறாங்க. நாடு போற போக்க பார்த்தா இன்னைக்கு மீண்டும் வந்து ஆடு மாடு தான் நம்ம மேய்க்க வேணும், அப்படி நிலைக்கு கொண்டாந்து விட்டுருவாங்க. அண்ணா திமுக அரசாங்கம் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தது. ஒரே ஆண்டு 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. நாமக்கல் மாவட்டத்தில் உங்களுடைய கோரிக்கையை ஏற்று, உங்களுடைய மாவட்ட சார்பில் தங்கமணி அவருடைய கோரிக்கையை ஏற்று, கழக நிர்வாகிகளுடைய கோரிக்கை ஏற்று 400 கோடியில நாமக்கல்ல பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம்ல. அதே போல சட்ட கல்லூரி நான் இருக்கும்போது அரசாணை வெளியிட்டேன். நிலம் எடுக்கிறதுல பிரச்சனை, காலதாமதம் ஆச்சு. பிறகு இவர்கள் வந்து அடிக்கல் நாட்டினாங்க. ஆனா சட்ட கல்லூரி கொண்டாந்தது நாம தான். அதே போல மருத்துவக் கல்லூரி கொண்டாந்து நாம தான். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில சேந்தமங்கலம் சட்டமன்றத்தில் கொண்டாந்தது நாம தான். இப்படி கல்லூரி திறந்தது விளைவின்னு இன்றைக்கு கல்வி கற்புடைய எண்ணிக்கை அதிகரிப்பு, பட்டம் படிப்பு படிக்கக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை அதிக. கிராமத்தும் சரி நகரத்திலும் சரி இன்றைக்கு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஏழை எளிய மாணவி கூட குறைந்த கட்டணத்தில் பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோட விவசாயிகளுக்கு ஒரே 5 ஆண்டு 2014 இருந்து 2021 வரை 2 முறை அவர் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்க துணையோடு அமையும். மீண்டும் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல இன்றைய தினம் ஸ்டாலின் சொல்றாரு, பொற்கால ஆட்சி கொடுக்கிறாரா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவு உயர்ந்து போச்சு இல்ல?
அரிசி ஒரு கிலோ 30 ரூபா உயர்வு, 5 வருஷத்துல 30 ரூபா உயர்வு. கடல் எண்ணெய் 60 ரூபா உயர்வு 1 லிட்டருக்கு. அதே போல பருப்பு 1 கிலோ 60 ரூபா உயர்வு. இப்படி இந்த நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்கள் நிறைந்த மாவட்டம், விவசாய தொழிலாளி நிறைந்த மாவட்டம். இவரெல்லாம் அன்றாடு வேலைக்கு சென்றால்தான் அவர் வீட்டிலே அடுப்பு எரியும். அப்படி அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்கள் இப்படி உணவு கூட விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்த தவறி அரசு தேவையா? இதே நேரத்தில் அண்ணா திமுக ஆட்சியா இருந்தா விலை ஏற்றத்தை தடுப்போம், அதற்கு நடவடிக்கை எடுப்போம். அதற்காக கூட்டுறவுத்துறையின் மூலமாக இன்றைக்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம் 100 கோடி தனியா ஒதுக்கி வச்சிருந்தேன். எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்குதோ அந்த மாநிலத்துக்கு சென்று கூட்டுறவுத்துறையின் மூலமாக அதை கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அந்த விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி ஏழைகள் பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கொண்டோம். அதே போல ரேஷன் கடையில் வழங்குகின்ற அரிசி இன்றைக்கு தரமான அரிசி இல்லை என்று புகார். அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே கடையில எப்படி அரிசி இருக்குதோ அதே அரிசி தரமான அரிசி கொடுப்போம். அதுக்கு எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல. இனி ரேஷன் கடையில ஏழை மக்கள் வாங்கி பயன்படுத்துகின்ற அரிசி மளிகை கடையில வாங்குகின்ற அரிசி விட தரமான அரிசியாக இருக்கும். விலையில்லா அரிசி தான் கொடுக்கிறோம். இனிமேல் விலையில்லா பருப்பு கொடுப்போம், ரேஷன் கடையில் விலையில்லா எண்ணெய் கொடுப்போம். அண்ணா திமுக ஆட்சியில் இதெல்லாம் கொடுப்போம். அதே போல அம்மா இல்லம் திட்டம், இன்றைக்கு ஏழைகள் எந்த ஜாதி மதம் கிடையாது, ஏழை என்று இருந்தா அவளுக்கு வீடு இல்லாம நிலம் இல்லாம இருந்தா அண்ணா திமுக அரசு நிலத்தை வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கும். நெசவாளருக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். ஆதி திராவிட மக்கள், அருந்திநீர் மக்கள், மலைவாழ் மக்கள், பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் அவர்களுக்கு வீடு இல்லாம இருந்தா அண்ணா திமுக அரசு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கும். அது மட்டும் இல்ல, அந்த பட்டியலின மக்கள், ஆதிராள மக்கள், அருந்திநீர் மக்கள், மலைவாழ் மக்கள் அவர்கள் ஆண் வாரிசு திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவர்களுக்கு வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. என்னுடைய கவனத்துக்கு வந்தது. நானும் கிராமத்தில் இருக்கிறேன், என்னிடத்துல அவர் குறிப்பிட்டார்கள். அப்படி திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற அந்த பட்டியலின மக்கள், ஆதிராள மக்கள், அருந்திரு மக்கள், மலைவாழ் மக்களுக்கு அண்ணா திமுக அரசு சொந்தமா நிலம் வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல இன்றைக்கு நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு, கடை வரி 150% உயர்த்தியாச்சு, இன்னைக்கு குடிநீருக்கு வரி போட்டாச்சு, குப்பைக்கு வரி போட்டாச்சு, அதோட மின் கட்டணம் 67% உயர்ந்தாச்சு. 67% மின் கட்டணம் உயர்ந்தாச்சு. ஒரு பக்கம் விலைவாசி உயர்ந்தாச்சு, மறுபக்கம் இன்னைக்கு மின் கட்டணம் உயர்வு, வீட்டு வரி, கடை வரி எல்லாம் உயர்வு. இப்படி மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. கட்டுமான பொருட்கள் விலை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு அவருடைய தேர்தல் அறிக்கையில 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போது அறிக்கை வெளியிட்டாங்க. அதுல கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலே சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தாங்க. நான் சட்டமன்றத்தில் துறையினுடைய அமைச்சர் கேட்டேன், நீங்க தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறீங்க கட்டுமான பொருட்கள் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு, இதை குறைப்பதற்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியின்படி நீங்க நடந்துக்குங்க, இதை கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியல சேர்த்து விலை குறைத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும். பேச்சே காணோம், எல்லாம் கமிஷன் வருது. அதனால வாயே திறக்கல. சல்லி விலை உயர்ந்தாச்சு, எம்சாண்ட் விலை உயர்ந்தாச்சு, செங்கல் விலை உயர்ந்தாச்சு, கம்பி விலை உயர்ந்தாச்சு, சிமெண்ட் விலை உயர்ந்தாச்சு, மரம் 200% உயர்ந்தாச்சு. இனிமேல்லாம் நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடு கட்டுறதா நல்லா இருந்து தூங்கும் போது வீடை கட்டி மயிலாம், கனவுல இந்த ஆச்சரிய வரைக்கும் நிஜத்துல வீடே கட்ட முடியாது. அதே போல இன்றைய தினம் முதலமைச்சர் பேசுறார். நாடாளுமன்றத்திலே மத்திய அரசு கொண்டு வரப்பட்ட அந்த மசோதாவை தோற்கடிக்கப்பட்டவேன் என்று பெருமை பேசுகிறார். ஒரு திராணியற்ற முதலமைச்சர், என்னன்னே தெரியாத முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர். மத்திய அரசு என்ன கொண்டாந்தது? பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு,
சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் அந்த மசோதாவை தோற்கடித்த கட்சி திமுக கட்சி. பெண்கள் மேல ஓட்டு போடுவீங்களா? உங்களுக்கு கிடைக்கிற உரிமையை பறித்தது திமுக. திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சி நீண்ட நாட்கள் போராடி இருந்தாங்க. அம்மா அவர்கள் தமிழகத்துடைய இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கும் போது அண்ணா திமுக, நானா எம்பியா இருந்தேன், திருச்செங்கோடு உங்க தொகுதியில் தான் எம்பியா இருந்தேன். என்னோட 18 பேர் வெற்றி பெற்றாங்க. அம்மா அப்ப பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சிருந்தோம். அப்பொழுது அம்மாவுடைய வேண்டுகோளை ஏற்று அன்றைய தினம் பாரத பிரதமர் திரு மறைந்த வாஜ்பாய் அவர் பிரதமராக இருந்தார். 33% இடஒதுக்கீடு சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் வழங்குவதற்கு பாரத பிரதமர் அன்றைய பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அம்மா வைத்த கோரிக்கை ஏற்று அப்ப அண்ணா திமுக கட்சி சேர்ந்த திரு அண்ணன் தம்பித்துரை அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். நான் எம்பியா இருந்தேன், உங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியா இருந்தேன். அப்பொழுது அந்த 33% இடஒதுக்கீடு மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சு வருகின்ற பொழுது அதை பேச ஆரம்பிச்சார் முலாயம் சிங் யாதவ். அவருடைய எம்பி நம்முடைய தம்பித்துறை அண்ணா வைத்திருந்த அந்த மகளிரிட மசோதாவை பிடுங்கி கிழிச்சிட்டார். கிழிச்சு அதே போல அம்மா அண்ணா திமுக பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுக கூட்டணி திமுக 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 தலைமைக்கின்ற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை எதுவுமே இந்த பெண்களுக்கு இடஒதுக்கீட்டுல இஷ்டம் இல்ல. அண்ணா திமுக இருக்கும் போதுதான் நாம உள்ளாட்சியில 33% கொண்டாந்தோம், பிறகு 50% கொண்டாந்த உள்ளாட்சியில. இன்றைக்கு பெண்களும் ஆண்களுக்கு இணையா செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அண்ணா திமுக கட்சி சேர்ந்த அப்பொழுது சட்டத்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய தம்பித்துரை அவர்கள் இந்த மசோதாவை கொண்டு தாக்கல் செய்தது முதல் அண்ணா திமுக. இன்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்றைக்கு நிறைவேற்ற முடியல. பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கும் போது மீண்டும் அந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் அப்படி நம்ம இடத்துல பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி நாமளும் ஏற்கனவே நாம கொண்டாந்தது தானே, அதனால நாமளும் ஏற்றுக்கொண்டோம். நாடாளுமன்றத்தில் அந்த சட்டத்தை சட்ட ஆக்குவதற்கு மசோதா கொண்டாடும் போது திமுக அதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டு தோற்கடித்த இந்த மசோதாவை தோற்கடித்த கட்சி திமுக கட்சி, காங்கிரஸ் கட்சி, கூட்டணி கட்சி. இதெல்லாம் பெண்கள் மன்னிப்பார்களா? இன்றைக்கு ஸ்டாலின் சொன்னார் பாராளுமன்ற வரையறை. நீங்க பாத்தீங்கன்னா வரையறை பாராளுமன்றத்துடைய தொகுதி வரையறை திருச்செங்கோடு வச்சுங்க, இதை மாற்றி அமைக்கிறாங்க. ஓட்டு அதிகமா இருக்குன்னா அதை முறைப்படுத்துறாங்க மக்கள் தொகை அடிப்படையில். இப்ப ஸ்டாலின் என்ன சொன்னாரு, மக்கள் தொகை அடிப்படையில் எடுக்காதீங்க, அப்படி இருந்தா நமக்கு குறைஞ்சு போயிருந்தாரு. உடனே மத்திய அரசாங்கம் அதை கைவிட்டுட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு எம்பி இருக்குதோ அதுக்கு தக்கவாறு உயர்த்தினாங்க. இதுல என்னங்க தவறு இருக்குது? இன்னைக்கு நமக்கு 39 இருந்தது, அதை 59 ஆக்குனாங்க. 39 அப்ப நம்முடைய சராசரி ஸ்டாலின் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஊர் ஊரா போய் பேசினாரு, நாமக்கல்ல பேசினாரு. நமக்கு இந்த பாராளுமன்ற தொகுதி மறுவரை வந்தா நம்மளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வந்தாரு. ஆனா அவர் நாமக்கல் பேசிட்டு இருக்கும்போது உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அன்றைய மாலையிலே தெரிவித்தார், தமிழ்நாட்டில் தொகுதி பாராளுமன்ற தொகுதி மறுவரையில எந்த விதத்திலும் பாதிக்காது. இன்றைக்கு 39 தொகுதி 59 தொகுதி ஆக்கப்படும். இப்பொழுது தமிழ்நாட்டில் 7.18% தான் இருக்குது. அத 7.23% உயர்த்தப்பட்டு விட்டது. 7. அப்ப மத்திய அரசு நமக்கு சாதகமா தான் இருந்தது, அதனால கருப்பு சட்டை கழட்டிட்டார். இப்ப வீரமா பேசுறார், நாங்க தோற்கடிச்சிட்டோம்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நாட்டு மக்களை தோற்கடிச்சிட்டீங்க.
நீங்க துவக்கல. நாட்டு மக்களை, அவருடைய கனவுகளை, நாட்டு மக்களுடைய கனவுகளை சிதைத்து விட்டீர்கள். இன்றைக்கு நம்முடைய பெண்களுடைய கனவை சிதைத்து விட்டீர்கள். சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்களும் தங்களுக்கு சட்டமன்றத்தில் 33%, நாடாளுமன்றத்தில் 33%, அதை தடுத்து நிறுத்தி அதற்கு கொண்டு வந்த மசோதாவுக்கு எதிர்த்து ஓட்டடித்த திமுகவுக்கு, காங்கிரசுக்கு, கூட்டணிக்கு தகுந்த பாடத்தை புகுட்டுவீர்களா? அதே மாதிரி நாடாளுமன்ற தொகுதி மறுவரை நாம் நினைச்சதை மத்திய அரசு கொண்டு வந்தது. நாம் நினைத்ததை மத்திய அரசு கொண்டாந்தது. ஆனா ஸ்டாலின் தப்பு கணக்கு போட்டாரு. தமிழ்நாட்டில் குறைஞ்ச இடம் தான் கிடைச்சு நினைச்சாரு. அதுக்கு மாறாக நாமெல்லாம் வைத்த வேண்டுகோளை ஏற்று மத்திய அரசு அற்புதமா அறிவிச்சது. 39 நாடாளுமன்ற தொகுதி 59 அறிவிச்சது. 7.18% 7.23% உயர்த்தி கொடுத்தது. இன்னைக்கு ஸ்டாலின் முகத்துல கரி பூசிட்டாங்க. ஸ்டாலின் முகத்துல இப்ப வீர வசனம் பேசுறார். நாங்க தோக்கடிச்சுட்டு. ஸ்டாலின் அவர்களே, நீங்க தோக்கடித்ததை தமிழ்நாட்டு மக்களை தோற்கடித்து விட்டீர்கள். தமிழ்நாட்டுடைய பெண்களுடைய உரிமையை பறித்து விட்டீர்கள். இதற்கு இந்த தேர்தலில் ஒவ்வொரு பெண்ணும் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பெண்களும் எண்ணி பார்க்க வேண்டும். தங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை பறித்த திமுக, இதற்கு திமுகவுக்கு தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறேன். அதே போல பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர் வாராம இருந்தாங்க. இப்போ அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே அந்த ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரி விவசாயிகள் வண்டல் மல்ல விலையெல்லாம் அள்ளிட்டு போனாங்க. இந்த ஆட்சி வந்து ரத்து பண்ணிட்டு அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே இனிமேல் விலை இல்லாம நீங்க விவசாயி அள்ளிக்கலாம். நீரேற்று பாசனம் திருச்செங்கோட்டு பயிர்கின்ற காவிரி ஆற்றிலிருந்து நீரேற்று பாசனத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் பாசனம் பெறுவதற்கு உதவியாக இருந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு திரு ஸ்டாலின் பேசுறாரு, அண்ணா திமுக ஆட்சியில் ஒண்ணுமே செய்யலின்னு. ஸ்டாலின் அவர்களே, தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் குறிப்பிடுவதற்கு பதில் சொல்லி ஆக வேணும். சொல்ல வேண்டும்ல. தமிழ்நாட்டிலேயே 38 மாவட்டம் இருக்குது. அதுல முதன்மையான மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். அந்த மாவட்ட மக்கள் வைத்த கோரிக்கை பெரும்பாலும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதை பட்டியலிட்டு சொல்கிறேன். நாமக்கல் நகராட்சி கூட்டுக்குடி திட்டம் 250 கோடி. திருச்செங்கோடு குமராபாளையம் தொகுதி கூட்டுக்குடி திட்டம் 400 கோடி. திருச்செங்கோடு நகராட்சிக்கு தனி குடிநீர் திட்டம் 84 கோடி. நானே வந்து அடிக்கல் நாட்டினேன் முதலமைச்சர் இருக்கும் போது. ராசிபுரம் புதிய கூட்டுக்குடி திட்டம் 1000 கோடி மேற்கொள்ளப்பட்டது. நெடுஞ்சாலை துறையில கணக்கே இல்லை. உங்களுடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி கேட்டது அத்தனையும் வாரி கொடுத்தாச்சு. நாமக்கல் முதல் திருச்செங்கோடு வரை 4 வழிச்சாலை, சாரி 150 கோடி 4 வழிச்சாலை. நாமக்கல் திருச்செங்கோடு, திருச்செங்கோடு முதல் மல்லிக்கலை வரை 2 வழிச்சாலை. திருச்செங்கோடு முதல் பரமத்தி வேலூர் வரை இந்த சாலை 2 வழிச்சாலை. திருச்செங்கோடு முதல் ஈரோடு 4 வழிச்சாலை 250 கோடி. ராசிபுரம் முதல் நாமக்கல் சேந்தமங்கல் வழியாக 2 வழிச்சாலை 278 கோடி. ஈரோடு முதல் பள்ளிமலை வரை காவிரி ஆற்றின் குறுக்கே 24 கோடியில பாலம். எஸ்பிபி காலனி ரயில்வே மேம்பாலம் 39 கோடியில. எஸ்பிபி பேப்பர் மில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது. பள்ளிமலை முதல் சங்ககிரி வரை 4 வழிச்சாலை அற்புதமா போகுது எங்க தொகுதி வழியா. முள்ளுக்குறிச்சி முதல் செங்கரை தம்மம்பட்டி முதல் தேனூர் பாலப்பட்டி முதல் வால்வெல்குழி 3 கொல்லிமலை சாலைகள். திருச்செங்கோடு முதல் ஓமலூர் வரை 4 வழிச்சாலை. நாமக்கல் முசிறி தேசிய நெடுஞ்சாலை மற்றும் பல சாதனைகள். இங்க நிலத்தடி நீரை தேக்கி வைக்க வேண்டும். உபரியாக
மேட்டூர் அணையிலிருந்து உபரியாக போகின்ற நீர் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் காவிரி ஆற்றின் குறுக்கே நஞ்சை புகழல 400 கோடியில பிரம்மாண்டமான தடுப்பணை. ராஜவாய்க்கால் 184 கோடியில சீரமைப்பு. அற்புதமான மருத்துவக் கல்லூரி 400 கோடி. சட்டக்கல்லூரி 120 கல்லூரி. சேந்தமங்கலம் மற்றும் குமராவளையத்தில் புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. நாமக்கல் மாவட்டத்தில் தனி ஆவின் ஒன்றியம். குமராவளையம், கொல்லிமலை மற்றும் மோகனூர்ல புதிய தாலுகா அலுவலகம் அமைக்கப்பட்டது. நாமகிரிப்பேட்டை வரையறுக்கப்படாத பட்டா வழங்க நில அளவீடு செய்து பட்டா வழங்க ஆணை பிறப்பித்தது. அள்ளலாய இளைய நாய்க்கர் மன்னருக்கு மணிமண்டபம் கட்டி இது அதிமுக. நாமக்கல் புறவழிச்சாலை நாம தான் வச்சோம். திருச்செங்கோடு புறவழிச்சாலை நாம தான் வச்சோம். திருச்செங்கோடு அத்தனாரீஸ்வரர் ஆலயத்துக்கு போவதற்கு பாதை அமைச்சது நாம தான். இவ்வளவு செஞ்சோம்ல. திமுக ஒன்னாவது செஞ்சுதான் அந்த மாவட்டத்துக்கு. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சியில போடப்பட்ட திட்டம், நிறைவேற்றப்பட்ட திட்டம் பட்டியலிட்டு இன்றைக்கு பொதுமக்கள் முன்னிலையில நான் வாசித்திருக்கிறேன். இல்ல திராணி தெம்பு இந்த திமுக காரந்த மாவட்டத்தில் யாராவது இருந்தா இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். சும்மா போய் மக்களை ஏமாற்றி இதை கொடுத்து தேர்தல் ஆணையம் விதி நான் பேச முடியல. இது எது கொள்ளையடித்த பணத்தை வச்சுக்கிட்டு இதை கொடுத்து ஜெயிச்சலாம் நினைச்சீங்களா? உங்க முகத்துல மக்கள் கறி பூசி விடுவார்கள். திட்டம் தான் நிலைக்கும். இந்த திட்டம் வரலாறு பேசும். இந்த திட்டம் நீங்க இல்ல, உங்க பேரங்காலத்துல கூட அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம் என்று பேசும். அப்படி வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை இந்த மாவட்ட மக்களுக்கு அள்ளி தந்திருக்கிறோம். ஆகவே வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் 5 பேருக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களிக்கிறது. என்ன சின்னம்? அதே போல நம் கூட்டணியிலே போட்டியிடுகின்ற பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்கிறது. இன்றைக்கு 6 பேரையும் வெற்றி பெற செய்து இன்றைக்கு நாமக்கல் மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை 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 நிரூபிப்பீங்களா? அதே போல அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே 297 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறோம். அதுல முக்கியமான அறிவிப்பு இன்னைக்கு பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வு, வரி உயர்வு, இதனால மக்கள் பாதிக்கிறாங்க. இந்த பாதிப்பிலிருந்து சரி செய்ய வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு அமைந்த உடனே எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவி தொகை வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குடும்ப தலைவியினுடைய பெயரில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். எல்லா குடும்பத்திற்கும் விலையில்லா ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். நம்முடைய வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம். ஒவ்வொரு பொங்கல் என்றும் பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம். அதோட 1000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படும். தீபாவளி என்று நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். இப்ப பெண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யறாங்க. அண்ணா திமுக ஆட்சி அமைந்த உடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய மாற்றுத்திறனாளிகள் அவர் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கி கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல மரம் ஏறும் தொழிலாளிகள் அதிலே மரம் ஏறுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கும். மரம் ஏறும் உபகரணங்கள், மரம் ஏறுகின்ற அந்த அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் விலை இல்லாமல் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர்கள் பணியில் இருக்கின்ற பொழுது தவறி விழுந்து கீழே உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம். படுகாயமடைந்தால் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும். அதோட இன்றைக்கு சிறு வியாபாரிகள் இன்றைக்கு நகரத்துல இன்றைக்கு சாலை ஓரமா வச்சு கூட்டு வங்கியில கடன் வாங்கி இருக்கிறாங்க. அதில் வாங்கி கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள்
ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செஞ்சிருந்தா புதிய ஆட்டோ வாங்கும்போது 75,000 ரூபாய் மானியம் வழங்கும். முதியோருக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கும். படித்து பட்டம் பெற்று வேலை பழுவத்திலே பதிவு செஞ்சு வேலை கிடைக்காம இருக்கின்ற அந்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கின்ற வரை மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதே போல இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவ மற்ற சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்க வட்டியில்லாத கடன் வழங்கப்படும். இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் வழங்கப்படுவதோடு இப்ப கேபிள் கட்டணம் செலுத்திட்டு இருக்கிறீங்க, அதை பாதியாக குறைக்கப்படும். இப்ப 200 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். கேபிள் கட்டணம் 200 ரூபாய், அதை 100 ரூபாயாக குறைக்கப்படும். ஆக அதிமுக ஆட்சியிலே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் 297, கூடுதலா பல திட்டங்களை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அதையும் நிறைவேற்றி தருவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து நம்ம வெற்றி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகரம் கூப்பி மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. அதிமுக வின்னிங். அதிமுக நல்லாட்சி கம்மி, நல்லாட்சி மிக திரளாக சிறப்பாக எழுச்சியாக தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே வெயிலையும் பொருட்படுத்தாமல் கலந்து கொண்டுள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த சிறப்பான தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட சார்பிச்சவர் தங்கமணி அவர்களுக்கும், அவரோடு இணைந்த வேட்பாளர்களுக்கும், அவரோடு இணைந்த ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேருலக செயலாளர் மற்றும் கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. minambalam.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.